உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாத்து ஜாக்கிரதையா இருந்துக்க. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துறேன். சரி அத்தை, பாத்து போயிட்டு வா. ஏய், எங்க கிளம்பிட்ட? எங்கடா வா. கூப்பிடுது பாரு, வா. என்னடா என்ன சீவி சிங்காரிச்சுக்கிட்டு எங்கேயோ வெளியில கிளம்பிட்ட போல? எங்கடி போற? அதுவும் வயசு பிள்ளைய தனியா விட்டுட்டு. தனியாவா? அதான் காவலுக்கு நீங்க இருக்கீல்ல, அப்புறம் என்னத்துக்கு பயம்? எங்க போறன்னு கேட்டேன், இன்னும் பதில் வரல. என் வீட்டுக்காரர்கிட்ட எங்க போறீன்னு கேட்டதுக்கு மட்டும் தையா தக்கான்னு குதிச்சியல்ல. இப்ப நான் போறப்ப எங்கன்னு கேக்குறிய? இது என்னத்த நியாயம்? என்னடி இந்த சின்ன சிறுக்கி உனக்கும் பேச கத்து கொடுத்துட்டாளா? இந்த பாரு, ஏன்ட்ட திமிர காட்டாத, ஒட்ட நறுக்கிருவேன். நீங்க என்ன புலியா சிங்கமா மதனி? எனக்கு எந்த பயமும் இல்ல. சொல்ல போனா நீங்க தான் பயப்படணும். பயமா? எனக்கு எதுக்குடி பயம்? பின்ன வீட்ல உங்க தம்பியும் இல்ல, தம்பி மவனும் இல்ல. அவங்க திரும்பி வரதுக்கு 2 நாள் ஆகும். தனியா இருக்கிறப்போ கழுத்து அறுத்து சத்தம் இல்லாம தோட்டத்துல புதைச்சிட்டோன்னு வைங்க, யாரு வந்து உங்களை காப்பாத்த போதா? மாமா வந்து கேட்டா நீங்க கோச்சிட்டு போயிட்டீங்கன்னு சொல்லுவோம். மாமா நம்பாமல இருப்பாரு. ஏய், என்ன பேச்சு பேசுற நீ? பெரிய மனுஷிகிட்ட பேசுற மாதிரியா பேசுற? பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்கிட்டா நாங்களும் எதுக்கு இந்த மாதிரி பேச போதும்? செல்லக்குட்டி எசக்கி, உங்க மாமா வீட்ல இல்ல, நீ உன் இஷ்டம் போல விளையாடலாம். ஏ மதனி தப்பா ஏதோ வாய திறந்துச்சுன்னு வெய்யி, நீ என்னடி செய்வ? மாவிடிக்க சின்ன உலக்கை எடுத்து வச்சிருக்காத்த. கைய கால கட்டி போட்டுட்டு ஒவ்வொரு பல்லா நிதானமா தட்டி 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 பேத்தெடுத்துடலாம். எனக்கு பொழுது போகும்ல. அப்படி சொல்லிட்டியே ராசாத்தி. இந்தாரு புள்ள, ஈவேரக்கெல்லாம் பாக்காத. இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேற சந்தர்ப்பம் கிடைக்காது. அத தாண்டி ரொம்ப ஓவரா பேசினாலும் நீ விட்டுறாத. போட்டு தள்ளிரு. சரிடி, நான் வரட்டுமாடி என் தங்கம்? சரி, வீட்டை பாத்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். பெரியாத்தா, விஷத்தை ஊத்தி கொஞ்சம் சோறு கொண்டு வரட்டா? என்னடி சொல்ற? அது என் வாய் எப்படி குளருது பாருங்க. நல்லா ரசத்தை ஊத்தி கொஞ்சம் சோறு கொண்டு வரட்டான்னு கேட்டேன். நீ ரசத்தையும் கொண்டு வர வேணாம், எண்ணத்தையும் பண்ண வேணாம். நீ போய் உன் வேலை நம்ம போய் பார்ப்போம். பாதகத்தி பேய்க எப்படி பேசிட்டு போறாளுக பாரு. இவளுக்கு செஞ்சாலும் செய்வாளுக. நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்தைய உள்ள வர சொல்லுனே ப்ளீஸ். ஏத்தா, நல்ல நடுவு மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லுதா. அப்பவாது இந்த மர மண்டையில ஏறுதான்னு பாப்போம். எப்போ நீ இப்படிலாம் பேசுறதா அப்புறம் ஒண்ணு என்ன பண்ணுவியா? ஏத்தா, எனக்கு தெரியாது. நீ ஆச்சு, உன் அண்ணன் ஆச்சு, நீயே பாத்துக்க. அண்ணே, அத்தைய கூப்பிட மாட்டியானே? போச்சு, நல்ல நாள் அதுவுமா கனிய கண்கலங்க வைக்கிற. ஏன்னா உனக்கு இந்த புத்தி? நீ அழுகாத கனி, தலை கூத்துற பொண்ணு நீ. கண்கலங்க கூடாது, நீ அழுகாத. அண்ணே, இப்ப அத்தை வந்து என்ன அழைக்கலன்னா நான் தானே இங்க கிடக்கணும். தயவு செஞ்சு கூப்பிடுனே. டேய், அவ அழறாடா, பாவம் இல்லையா அவ? அண்ணே, பாவம் அண்ணே, எப்படி கண்கலங்குறா பாரு. நம்ம அண்ணன் வாயை திறக்காது. அதுக்கு தங்கச்சியா பிறந்த குத்தத்துக்கு கனிதான் கண்ணீர் விட்டு கதறணும். அத்தை, போதும், இதுக்கு மேல நீ வாசல்ல நிக்க வேண்டாம், நீ கிளம்பு. அண்ணே, ஏலே சரி அழைக்குதேன். மருந்து வேலை செஞ்சிருச்சு. பாரு, வேற யாருக்காகவும் இல்ல, உனக்காக மட்டும்தான் அழைக்கேன். வேற எதுவும் கிடையாது. ஒரு வார்த்தை வாயிலிருந்து வருதா பத்தியா? சரி,
இம்பிட்டு தூரம் வந்துட்ட, உள்ள வா. யாரு கூப்பிடுதான்? மா உன்னதாம்மா கூப்பிட்டான்ல, உள்ள வா இப்போ. கூப்பிட்டானா? யாரோ தெருவுல போறவள கூப்பிடுற மாதிரி இல்ல, வேண்டா வெறுப்பா கூப்பிடுதான். ஐயோ, நான் யாரு? அவனோட அத்தை. பத்தா குறைக்கு மாமியார் வேற. இப்படி விட்டேத்தியா கூப்பிட்டாலாம் உள்ள வரமாட்டேன். மரியாதையா அழைக்க சொல்லு, இல்ல நான் வந்த ஆட்டோ அப்படியே இருக்கு, ஏறி போய்கிட்டே இருப்பேன். இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல? கேட்டி, உனக்கு உன் புருஷ முக்கியம்னா எனக்கு ஏன் மரியாதை முக்கியம்? அவனை மரியாதையா அழைக்க சொல்லு, அப்பதான் வருவேன். அண்ணே, அதான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டல, கொஞ்சம் மரியாதையா கூப்பிட்டாதான் என்னவா? கூப்பிடுனே. அண்ணே, உள்ள கனி அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கு மேல உன் பாடு. அத்தை உள்ள போனாதான் கனியை சமாதானப்படுத்த முடியும். பாத்தியாத்தா, நல்ல நாள் அதுவுமா பிள்ளைய கண்கலங்க வச்சிட்டு இருக்கிறான். ஆனா பேச்ச பாரு, பெருசா பேசுவான். என் தங்கச்சி தான் உலகம், என் தங்கச்சியை விட்டா யாருமே கிடையாது அப்படி இப்படின்னு. இன்னைக்கு பாரு, அந்த கனிப்புள்ள கண்கலங்கிட்டு இருக்குது. பாத்துக்கிட்டு தானே நிக்கான் சும்மா. வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டானே. எப்போ பெண்ண அவங்கள அழைக்கணும், அப்படிதானே? அதெல்லாம் சொல்லிட்டு இல்ல, இருக்கோம். என்னையே சொல்லுங்க. வீம் பிடிச்சிட்டு நிக்குது, அதை எதுவும் சொல்லாதீங்க. பாரத, என் அப்பாவோட தங்கச்சியா, ம். என் தங்கச்சிக்கு அத்தையா, கரெக்ட் கரெக்ட். என் தங்கச்சிக்கு நீ என்ன முறை செய்யணுமோ அதை வந்து ஒழுங்கா செஞ்சு விடு. பணியோட கேட்டுக்குதே, வா. எம்புட்டு போதில்ல என் மருமவனே. அடியே, உள்ள வாங்கட்டி. எம்புட்டு நேரமா புள்ள பச்சை ஒலையிலே அடைஞ்சு கிடக்கா. ரொம்ப நேரமா நாம தான் சொல்றோம். வா. சீக்கிரம் வாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய், நீ நினைக்கிற மாதிரிலாம் எங்க கல்யாணம் அவ்வளவு சீக்கிரம் நடந்துராதரா. நாங்க 2 பேருமே சீக்கிரட்டா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம்னு இருக்கோம்டா. மச்சான், நீங்க 2 பேர் தான்டா சாட்சிக்கு எழுத்து போட்டு எங்க 2 பேர் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். கேஷவ், நீங்க என்ன சொல்றீங்க? ஏய் லதா, என்னடி ஆச்சு? ஆமா பாரதி, எங்க வீட்ல இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. அதான் நானும் கேஷவும் இந்த முடிவு எடுத்திருக்கோம். கேஷவ், என்னடா ஆச்சு? ஏன் உங்க ஒத்துக்கல? எல்லாம் நீங்க சொன்ன பொய்யாலதான் ஆதி. நாங்க சொன்ன பொய்யாலையா? என்ன சொல்றீங்க லதா? ஆமா ஆதி, கேஷவ் தான் இந்த கம்பெனியோட எம்டின்னு நான் எங்க வீட்ல சொன்னதுனால தான் அவங்க என் காதலுக்கே ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இப்பதான் கேஷவ் எம்டி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல, அதனால இந்த கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உண்மையாவே கேஷவ் எம்டின்னு நினைச்சோன்னு நான் காதலிக்கல. எனக்கு கேஷவ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா எங்க அப்பா அம்மாக்கு இது பிடிக்கல. கேஷவ நான் லவ் பண்றது உண்மைதான். ஆனா அவங்க கேஷவுக்கு வசதி இல்ல, பணம் இல்லைன்னா சொல்றாங்க. அதனால எங்க அப்பா அம்மாவை எதிர்த்து நான் கேஷவ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்களுக்கு வேணா பணம் பதவி எல்லாம் பெருசா தெரியலாம், ஆனா எனக்கெல்லாம் அது ஒரு விஷயமே இல்லை. இவங்க 2 பேரோட கல்யாணம் லதா அப்பா அம்மா சம்மதத்தோட நடக்கணும், அவ்வளவுதானே? அப்படியே பண்ணிடலாம். டேய் மச்சான், என்னடா சொல்ற? அது நடக்காதுடா. நான் தான் தெளிவா சொல்லிட்டேன்ல உன்கிட்ட. டேய், கண்டிப்பா நடக்கும். எந்த விஷயத்துக்காக அவங்க உன்னை வேண்டான்னு சொன்னாங்களோ அந்த விஷயத்த உண்மையாக்கிட்டா அவங்களால எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. டேய் மச்சான், வேணாண்டா. டேய், மறுபடியும் நீ ஏதாவது பண்ண போய் பிரச்சனை ஆயிட போகுதுடா. டேய் கேஷவ், இருடா, நான் சொல்றத முழுசா கேளு. இப்போ நீ தான் இந்த கம்பெனியோட எம்டி, இந்த கம்பெனியோட ஓனரும் நீ தான். லதா, இது உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா கேஷவ கல்யாணம் பண்ணிக்க ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? ஆமா ஆதி, ஆனா அதான் உண்மை இல்லையே, அப்புறம் எப்படி? நான் நினைச்சா நடக்கும். இந்த நிமிஷத்துல இருந்து கேஷவ் தான் இந்த கம்பெனியோட எம்டி. உங்க அப்பாவையும் அம்மாவையும் நான் நம்ப வைக்கிறேன் லதா. ஆதி, விளையாடாதீங்க. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லிதான் இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்கு. மறுபடியும் தேவையில்லாம ஏன் இப்படிலாம் யோசிக்கிறீங்க? பேசாம உண்மையை சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நல்லது. என்ன இருந்தாலும் நாம இப்ப சொல்ல போறது ஒண்ணு உண்மை இல்லையே.
மறுபடியும் பொய் தானே சொல்ல போறோம். இப்படி பொய் சொல்லிட்டே இருந்தா இவங்க 2 பேரோட வாழ்க்கையும் பிரச்சனை ஆயிடும். டேய் மச்சான், ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா. டேய், என் வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்கிறேன்னு சொல்லி மொத்தமா அந்த விளக்க அணைச்சிடாதடா. ஹே கேஷவ், நான் இருக்கேன்டா. யாம் இருக்க பயமே. அதான்டா எனக்கு பயமே. உனக்கும் லதாவுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அத நல்லபடியா நாங்க நடத்தி வைக்கிறோம். ஓகே? என்ன பாரதி, கரெக்டு தானே? 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு சொல்லுவாங்க. நாம இங்க வெறும் ஒரு பொய் தானடா சொல்ல போறோம். அப்படி பார்த்தா நான்லாம் எவ்வளவு பொய் சொல்லியிருக்கேன் தெரியுமா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நாம இங்க வெறும் ஒரு பொய் தானடா சொல்ல போறோம். அப்படி பார்த்தா நான்லாம் எவ்வளவு பொய் சொல்லியிருக்கேன் தெரியுமா? ஆதி, சொல்லுங்க பாரதி. ஆதி, நீங்க என்கிட்ட ஏதாவது பொய் சொல்லிருக்கீங்களா? பாரதி, உங்களை இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பரவாயில்லையே, சராசரி பொண்ணு மாதிரியே பேசுறீங்க. ஆதி, ஏதாவது சொல்லி மழுப்பாதீங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க என்கிட்ட ஏதாவது பொய் சொல்லிருக்கீங்களா? ஆமா, நிறைய பொய் சொல்லிருக்கேன். என்ன பாரதி, நீங்க ரொம்ப அழகு, செம்ம பிரில்லியன்ட். உங்களை மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்துல பார்த்ததே இல்லை. இப்படி நான் சொன்ன எல்லாமே நீங்க உண்மை நினைச்சிட்டீங்களா? அது எல்லாமே பொய் தான் பாரதி. உங்கள பாரதி பாரதி பாரதி, ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே. என்ன பாரதி? ஆதி, என்கிட்ட நீங்க எதையோ மறைக்கிற மாதிரியே இருக்கு. நான் இப்ப சொல்ல போறது வாசு ஆக்சிடென்ட்ல சாகல, அவனை கொலை பண்ணிட்டாங்கன்ற விஷயம். ஆமா பாரதி, நீங்க சொல்றது உண்மைதான். உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் மறைச்சிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க ஆதி? என்ன மறைச்சீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேனே. நான் ஒரு பெரிய பொய்ய உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய உண்மைய உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கேன். ஆனா அதை நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஆதி, விளையாடாதீங்க. நீங்க சொல்ற விஷயத்த விளையாட்டா சொல்றீங்களா இல்ல சீரியஸா சொல்றீங்களா? பாரதி, நான் நிஜமா தான் சொல்றேன். ஆதி, இப்ப நீங்க சொல்றத நானும் விளையாட்டா எடுத்துக்கிறேன். ஆனா நீங்க என்கிட்ட பொய் சொல்றீங்கன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னா அப்ப நான் உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். என்ன பாரதி, அப்படி தெரிஞ்சதுன்னா என்னை விட்டு போயிடுவேன்னு சொல்ல வரீங்களா? நான் அப்படி ஒண்ணு சொல்ல வரல. இப்படிலாம் நடக்காதுன்னு நான் நம்புறேன். நம்ம 2 பேருக்கும் நடுவுல எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். அது தப்பா ஆதி? தப்பே இல்ல பாரதி. நீங்க அப்படி யோசிக்கலனா என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்காதீங்க. அதுக்கு எந்த அவசியமும் கிடையாது ஆதி. சீரியஸா தான் பேசுறீங்களா? ஆமா ஆதி, நான் இந்த விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருக்கேன். திரும்ப திரும்ப சொல்றேன். என்கிட்ட ஏதாவது ஒண்ணு மறைச்சிருந்தீங்கன்னா இப்பவே சொல்லிடுங்க. பாரதி, அப்படிலாம் எதுவும் இல்ல பாரதி. ஆதி, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது பாரதி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஜெயா, இல்ல இல்ல இல்ல, எனக்கு அக்கா தான் வேணும் கௌதம். எனக்கு அக்கா தான் கௌதம் வேணும். எனக்கு அக்கா தான் வேணும் கௌதம். எனக்கு அக்கா தான் வேணும். குழந்தை காப்பாத்து.
காவியா குழந்தை மேடம் பல்ஸ் ரொம்ப டவுன் ஆயிட்டே இருக்கு மேடம். காப்பாத்தணும். மேடம் சீக்கிரம் சொல்லுங்க மேடம், என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. குழந்தை குழந்தை காவியா என்னம்மா அத்தை காவியா அத அத என்னம்மா குழந்தைய காப்பாத்த சொல்லுங்க அத்தை. எனக்கு குழந்தை தான் முக்கியம் அத்தை. ப்ளீஸ் அத்தை, எனக்கு குழந்தை தான் முக்கியம்னு சொல்லுங்க அத்தை. உயிரை விட்டுதான் என் வீட்டுக்கு வாரிசு வரணும்னா எனக்கு அந்த அவசியமே இல்ல. குழந்தை வேணும் அத்தை. குழந்தை இன்னொரு தடவை என் மகளை என்னால இழக்கவே முடியாது. அத்தை அத்தை எனக்கு நீ உயிரோட வேணும். அத்தை அத்தை ஒரே உயர்த்தான். டாக்டர், இவ என் மருமக இல்ல, என் மக. எனக்கு இவளோட உயிர் தான் முக்கியம். காவியாவை எப்படியாவது காப்பாத்துங்க. டாக்டர்மா, ஏதாவது சொல்லுங்க டாக்டர்மா. மேடம் நீங்க சொன்ன மாதிரி உங்க மருமகளை, சாரி உங்க மகளை காப்பாத்திட்டோம். ஆனா குழந்தைய எங்களால காப்பாத்த முடியல. ஐ எம் ரியலி சாரி மேடம். நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு தெரியும். ஆனா நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என் மக உயிரோட இருக்கல்ல, எனக்கு அது போதும். ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். காவியாமா இங்க பாருமா, அக்காவை பாருமா, நாங்க எல்லாருமே இருக்கோம். நீ இப்படி உட்கார்ந்து இருக்காதம்மா. அக்கா எதுவும் பெருசா நடக்கலக்கா. உனக்கு ஒரு ஆபத்து வந்துச்சு, அது போயிடுச்சுக்கா. மத்தபடி ஒண்ணுமே இல்லக்கா. அக்கா இங்க பாருக்கா, இங்க பாரு. அத்தை, நானு, மாமா, கௌதம், சுபாக்கா, ஹேமாக்கா எல்லாருமே இங்கதான் இருக்கோம். நீ எப்போ எங்களை பாப்பேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம்க்கா. வீட்ல யாராச்சும் ஒருத்தர் இல்லைன்னா கூட நீ எங்க எங்கன்னு கேட்டுட்டே இருப்பல்ல. இப்ப பாருக்கா, எல்லாருமே உன் முன்னாடி தானக்கா இருக்கோம். நீ பார்க்காம இருந்தனா எப்படிக்கா? அக்கா பாருக்கா, ப்ளீஸ்க்கா. காவியா, அக்கா காவியா என்ன பாருமா. அக்கா பாருக்கா. இந்திரா விடு இந்திரா, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் நினைக்கிறேன். அதனால அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், அவங்கள ஃப்ரீயா விடு. ஆமாமா, ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க எல்லாரும் போங்க, நானே பாத்துக்கிறேன். டேய் போது நிறுத்துறா. நீ பாத்துக்கிற லட்சணம் தான் எங்களுக்கு தெரிஞ்சதே. பாத்துக்கிற நம்ம பெரிய இவ மாதிரி. சை, துப்பு கட்ட ஜென்மண்டா நீ. அப்பா இப்ப வேணாம்ப்பா, அப்புறமா பேசிக்கலாம்ப்பா. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கப்பா ப்ளீஸ். சுபா, ஹேமா, இங்க எப்பவும் காவியா பக்கத்துல நான் இருப்பேன். இல்லனா அவளை இந்திரா கவனிச்சுப்பா.
நீங்க 2 பேரும் இவளை தனியா விடாம யாராவது ஒருத்தவங்க இவ கூடவே இருக்கணும். என்ன? சரிங்க அத்தை. சரிம்மா, நீங்க இருந்து பாத்துக்கோங்க. நாங்க எல்லாரும் இங்க இருந்தோம்னா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம்ல. ஆமாண்டா, பேசிக்கிட்டே தான் இருக்கணும். காவியா ரொம்ப சாஃப்டான பொண்ணு. திடீர்னு இவ்ளோ கஷ்டமான டைம்ல அவளால தாங்கிக்க முடியாம தான் இப்படி உட்கார்ந்திருக்கா. நாம இவளை இப்படியே விட்டுட்டோம்னா அப்புறம் இன்னும் பேச்சு குறைஞ்சிரும். யாராவது ஒருத்தர் இவ கூட இருந்துகிட்டே இருக்கணும்டா. அப்பதான் இவ கொஞ்சம் நார்மல் ஆவா. சரி அத்தை, நாங்க எல்லாருமே இங்கே இருக்கோம். காவியா கூட பேசிட்டே இருக்கோம். அவ தூங்குனா கூட பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கோம் அத்தை. அதை விட எங்களுக்கு வேற என்ன அத்தை முக்கியமான வேலை இல்லக்கா? ஆமா அத்தை, நாங்க அவளை பாத்துக்கிறோம் அத்தை. காவியாமா, காவியா அக்கா பாருக்கா. அக்கா என்ன பாருக்கா. எல்லாரும் உனக்காக தானக்கா பேசிட்டு இருக்காங்க. நாங்க எல்லாரும் உனக்காக இருக்கோம்க்கா. நீ ப்ளீஸ்க்கா என்ன பாரு. நீ எவ்வளவு நேரம் இப்படியே உட்கார்ந்துட்டு இருப்ப? அக்கா என்ன பாருக்கா. ஜீ ஃபைவ் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அன்பு, யாரையும் விட்டுறாத. குறிப்பா உன்னை கேலி கிண்டல் பண்ணாங்கல்ல, அவங்கள கண்டிப்பா விட்டுறாத. கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துரு. ஆமா அன்பு, கடைசி வரைக்கும் அங்க என்ன நடந்துச்சுன்னு இப்ப வரைக்கும் சொல்லவே இல்ல. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னா, சொல்றேன். இந்த உலக சாட்சியா நான் என் அன்பரசிய விரும்புறேன். அன்பரசிக்கிட்ட இதை இப்ப சொல்ல போறேன். ஐயோ அன்பரசி, தயவு செஞ்சு அப்படி பார்க்காத. என்ன சார்? அன்பரசி, நான் உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணும்போது உன் கண்ணை என்னால சத்தியமா பார்க்கவே முடியல அன்பரசி. சரிங்க சார், அப்ப நான் கண்ணை முடிக்கிறேன். ஆஹா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீ என்ன பார்க்கணும். நானும் உன் கண்ணை பார்க்கணும். அப்பதான் உண்மையான அன்பு வெளியே வரும். சரிங்க சார், நான் உங்களுக்கு உதவி பண்றேன். என்ன பண்ண போற? நான் சொல்றது எல்லாத்தையும் நீங்களும் திருப்பி சொல்லுங்க. நீங்க எனக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உன் கண்ணு என் கண்ணை பார்க்கணும். உன் கண்ணு என் கண்ணை பார்க்கணும். இந்த உலகத்துல நாம மட்டும்தான் இருக்கோம். இந்த உலகத்துல நாம மட்டும்தான் இருக்கோம். இப்போ நான் உன்கிட்ட என் அன்பை சொல்ல போறேன். இப்போ நான் உன்கிட்ட என் அன்பை சொல்ல போறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கார்த்தி, மாமா
அத்தை வந்தாளா? இல்லையே, இங்க வரலையே மாமா. கார்த்தி எங்க? என்னங்க? என்னப்பா? கார்த்தி அம்மா எங்கேயாவது போறேன்னு சொல்லிட்டு போனாளா? இல்லையப்பா, அம்மா என்கிட்ட எதுவும் சொல்லியே. ஏன் கேக்குறீங்க? உன்கிட்டயே சொல்லலையா? என்கிட்டயே சொல்லல. எங்கதான் போயிருப்பா? என்னாச்சு மாமா? எங்க 2 பேர்கிட்டயும் அத்தை எதுவுமே சொல்லலம்மா. போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ரூம்லயே வச்சுட்டு போயிருக்கா. என்னப்பா சொல்றீங்க? நேத்துல இருந்து உன் அம்மா மனசு உடைஞ்சு போயிருந்தாப்பா. என்கிட்ட கூட சரியா பேசல. அழுதுகிட்டு இருந்தவளை சமாதானப்படுத்தி நைட் தூங்க வச்சேன். காலையில எந்திரிச்சு பாக்குறேன், அவர் ரூம்ல இல்ல. வீடு பூரா தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்ல. பா, நம்ம கிட்ட சொல்லாம அம்மா எங்கேயும் போக மாட்டாங்கப்பா. இங்க எங்கேயா தான் போயிருப்பாங்க. நீங்க வாங்கப்பா, நம்ம பார்க்கலாம். அண்ணா, அம்மாவை பார்த்த? இல்லையே, ஏன் என்னாச்சு? காலையில இருந்து அம்மாவை காணோமா. எங்க போயிருக்காங்கன்னே தெரியல. போன் எப்பவும் சுவிட்ச் ஆஃபே பண்ண மாட்டா. ஆனா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வீட்லயே வச்சுட்டு போயிருக்கா. ஆனந்த், காலைல எழுந்துச்சு அம்மாட்ட ஏதாவது பேசுனியா? அதான் நேற்று நைட்டே பேசிட்டேனே. இனிமே பேசுறதுக்கு எதுவும் இல்லை. சொத்தை பிரிச்சு கொடுத்தா நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். என் வக்கீல் எப்போ வர சொல்லணும்? அம்மா வேற நல்ல நேரம் பார்ப்பாங்க. கூப்பிட்டு கேட்டு சொல்லு. கூப்பிட்டு கேட்க அம்மா இப்ப வீட்டுல இல்லையே. அம்மாவை காணும், நாங்களே தேடிக்கிட்டு இருக்கோம். வேற எங்க அம்மா போயிருப்பாங்க? கோவிலுக்கு தான் போயிருப்பாங்க. போயிட்டு கூட்டிட்டு வாங்க. சீக்கிரம் சொத்தை பிரிக்கணும். டேய், அம்மாவை காணோன்னு சொல்றோம், கொஞ்சம் கூட அதை பத்தி கவலைப்படாம சொத்தை பிரிக்கிறத பத்தி பேசுற. அறிவில்லை உனக்கு? அம்மா முக்கியமா, சொத்து முக்கியமா? என்ன ஜென்மமோ. அண்ணா, அம்மா எதனா கோயிலுக்கு தான் போயிருப்பாங்க. வா, போய் பார்த்துட்டு வரலாம். சரி வா கார்த்தி. என்னாச்சு? நீ டென்ஷன் ஆகாத. அம்மா கோவிலுக்கு தான் போயிருப்பாங்க. அதான் 2 பேரும் போயிருக்காங்கல்ல, அழைச்சிட்டு வருவாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, அத்தை இங்க வந்தாங்களா? வரலையே தீபா, ஏன் கேக்குற? அது ஆனந்த் மாமா நேத்து சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டதுமே அத்தை மனசுடைஞ்சு போயிட்டாங்கக்கா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்கன்னே தெரியலக்கா. காலையில இருந்து அத்தையை காணோம். காணோமா? எங்க போனாங்கன்னே தெரியல. போன் பண்ணோம், போனையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படின்னா மனசாந்திக்காக பக்கத்துல இருக்க கோயிலுக்கு தான் போயிருப்பாங்க. போய் பார்க்கலாம் வா. இல்லம்மா, அவங்க கோவிலுக்கு போயிருக்காங்களான்னு தேடி பாக்குறதுக்காக என் வீட்டுக்காரரோ அருண் மாமாவும் போயிருக்காங்க. அக்கா இங்க இருக்கிறதுனால இவங்க கிட்ட பேச வந்திருப்பாங்களோன்னு தோணுச்சு. அதான் இங்க வந்தேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆனந்த் தான் தீபா. இன்னொருத்திய பொண்டாட்டின்னு சொல்லி கூட்டிட்டு வந்ததையே அத்தையால தாங்க முடியல. இதுல சொத்தை வேற பிரிச்சு கொடுன்னு கேட்டா அவங்க மனசு என்ன ஆகும்? அத்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, சத்தியமா சொல்றேன், அடுத்த நிமிஷமே அவரையும் அந்த ரியாவையும் தீர்த்து கட்டிட்டு தான் மறு வேலை பார்ப்பேன். ஜெயிலுக்கு போறத பத்தி கூட எனக்கு எந்த கவலையும் இல்ல. வேண்டாம் மீனாட்சி, உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தையை விட்டுறாத. அது ரொம்ப தப்பு. ஆமாமா, கொஞ்சம் அமைதியா இரு. சம்மந்தி அம்மாவோட நல்ல மனசுக்கு அவங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. நல்லபடியா திரும்பி வந்துருவாங்க.
அம்மா இங்க வந்தாங்களா? இல்லையே, இங்க வரலையப்பா. என்ன சொல்றீங்க? அம்மா வரலையா? இல்ல வரல. என்ன கார்த்திக் பண்றது? சரிங்க, தேங்க்யூ. போலாம். தேங்க்ஸுங்க. வாங்கப்பா. வாங்க உள்ள வாங்க. இல்ல வாங்க, உள்ள இல்ல வாங்க. இருக்கட்டும். சுமதி அக்கா, அம்மா இங்க வந்தாங்களா? வரலையேப்பா. அம்மாவை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுப்பா. என்ன ஏதாவது பிரச்சனையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிங்க, வரோம். சரிப்பா. என்னப்பா திடீர்னு வந்திருக்கீங்க? இல்ல அம்மா இங்க வந்தாங்களா? இல்லையே, அம்மா இங்க வரலையேப்பா. என்னப்பா விஷயம்? ஏதாவது பிரச்சனையாப்பா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல ஒண்ணும் இல்ல. தேங்க்யூ. போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன மாதிரி நான் கொடுத்த அபிஷேக பாலை கையில வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்க? நான் இந்த அபிஷேக பால்ல ஏதாவது கலந்திருப்பேன்னு நீ நினைக்கிறியா? மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாறி அப்படி எல்லாம் எதுவும் நினைக்க மாட்டா. நான் ஒன்னும் தப்பா சொல்லலப்பா சூர்யா. இருந்தாலும் மாரிக்கு சந்தேகம்னா அதை இப்பவே நான் கிளியர் பண்றேன். குடு. மா, ஸ்ரீஜா, இத நீ குடி. கோவில் அபிஷேக பால் தாமா, குடி. இந்தா குடி. ஹாசினி, இந்தா நீ குடி. குடி. பால் ஸ்வீட்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் குடிக்கலாமா? குடி. ஆமா, அபிஷேக பால் ஸ்வீட்டா தான் இருக்கும். தெரியுமா, பால் சூப்பர். மாரி, இப்போ உன் சந்தேகம் போயிடுச்சா? மா, சந்தேகம்லாம் இல்லம்மா. உங்களை எதுக்கு நாங்க சந்தேகப்பட போறோம்? இந்தாம்மா குடி. குடிச்சிட்டா.
இன்னும் கொஞ்சம் குடிமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சூர்யா, நேத்து நான் வெளியில போயிருந்தேன்ல, அப்போ இவங்க எல்லாருக்குமே நான் gift வாங்கினேன். பாண்டி, போய் அதை எடுத்துட்டு வா. சிஸ்டர். இந்தாங்க பிடிங்க. கொடு. தங்க காப்பு. இது நீ கையில போட்டுக்கிட்டா எல்லாமே நல்லதாவே நடக்கும், சிக்கல் இல்லாம குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. ஸ்ரீஜா, இந்தா முதல்ல உன் கையை காட்டு. அத்தை. ஹாசினி, அத்தை இந்தா போட்டுக்க. மாரி, என்னாச்சு மாரி? ஒன்னும் இல்ல ஹஸ்பண்ட் சார். இது அவ கையில இருக்கிற வரைக்கும் எந்த சக்தியும், தெய்வ சக்தி கூட அவகிட்ட நெருங்காது. இந்த மாதிரி இது உனக்கு. கைய காட்டு. மாரி, என்னாச்சு மாரி? ஒன்னும் இல்ல ஹஸ்பண்ட் சார். மந்திரவாதி கரெக்டா தான் கொடுத்திருக்கான். சரிம்மா, எங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு, நாங்க போயிட்டு வரோம். சரிப்பா. அம்மா மாரி, நான் போயிட்டு வரேன்மா. சரிம்மா, போயிட்டு வரேன்க்கா. அத்த வரோம். போயிட்டு வரேன். பாய். வா மாரி. வரோம் மாமா. மாரி நல்ல பத்திரமா பாத்துக்க. சரி மாமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வாங்கனா வாங்க, வந்து சாப்பிட்டு பாருங்க. அன்லிமிட்டெட் ஃபுட் எல்லாமே இருக்கு. 50 ரூபாய்க்கு அளவில்லாத டிபன் கொடுக்கிறோம். வந்து சாப்பிட்டு பாருங்க. வாங்க வாங்கனா வாங்க. அண்ணே வாங்கண்ணே, இன்னைக்கு அதிரடி ஆஃபர்ண்ணே. வந்து சாப்பிட்டுட்டு போங்க. வாங்கனா வாங்க, வந்து சாப்பிட்டு பாருங்க. அக்கா சாம்பார் வேண்டாம், ஒரு தோசை மட்டும். அன்லிமிட்டெட் ஃபுட் எல்லாமே இருக்கு. அளவில்லாத அத்தை
சாப்பிட வந்தீங்களா அத்தை? வாங்க அத்தை, அன்லிமிட்டெட் டிஃபன். நீங்க உட்காருங்க அத்தை. அக்கா 2 பிளேட் எடு, இட்லி வை. ஏய், ஏய், என்னடி நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? உன்கிட்ட கையேந்தி சாப்பிடுவா நாங்க இங்க வந்திருக்கோம். ஓ, அப்படின்னா நீங்க சண்டை போட வந்திருக்கீங்க. சாரி, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. என்ன ரங்கநாயகம்மா, மருமகளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நீங்களும் ரோட்டு கடைக்கு வந்துட்டீங்களாமா? சூப்பர்மா. உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு உங்க மருமகளுக்கு பெரிய ஹோட்டலே கட்டி கொடுக்கலாமா? அப்படி செய்யாம இப்படி ரோட்டு கடையில நிக்க வச்சிட்டீங்களாமா? யோ, உன்கிட்ட யாராவது கருத்து கணிப்பு கேட்டாங்களா? பேசாம அமைதியா இரு. ஏய், அசிங்கமா இல்ல உனக்கு? இப்படி ரோட்ல வந்து நின்னுக்கிட்டு ஊரே பார்க்க ஐயா வாங்க அம்மா வாங்கன்னு கத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. இப்படி செய்யறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? இதுக்கே அத்தை நான் அசிங்கப்படணும்? என் சொந்த கால்ல நின்னு உழைச்சு சம்பாதிக்கிறேன்னு நான் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து அசிங்கமா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ரோட்ல கடை போட்டு வியாபாரம் பண்றது உனக்கு வேணா பெருமையா இருக்கலாம், ஆனா எனக்கு அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. அத்தை, இது எங்க உழைப்பு, எங்க வாழ்க்கை, எங்க லட்சியம். இதுல நீங்க அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஏய், இதுல இந்த ரங்கநாயகியோட கௌரவம் இருக்குடி. நீ அந்த மீனாட்சியோட பொண்ணா எக்கேடு வேணா கெட்டுப்போ, அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா என்னோட மருமகளா இருந்துகிட்டு இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்ணி ஊருக்குள்ள என் பேரை கெடுத்துட்டு இருக்காத. இப்படி ரோட்ல கடை போடுறது, இப்படி ரோட்ல நின்னு கூவி கூவி கத்துறது, இதெல்லாம் பார்த்து இந்த ஊர்ல இருக்கிறவங்க அந்த ரங்கநாயகியோட மருமகளை பாத்தியா அப்படின்னு தானடி சொல்வாங்க. இத பார், ஒண்ணு இந்த கடையை நீ இப்பவே காலி பண்ற, இல்ல இந்த கடை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னா என் மக உன் கழுத்துல கட்டின தாலியாவது கொடுத்துட்டு நீ எக்கேட கேட்டு தொலைடி. என்னடி, என்ன பண்ண போற? கடையை இப்ப காலி பண்ண போறியா, இல்ல தாலிய கட்டி கொடுக்க போறியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் ரோட்டு கடை போட்டு வியாபாரம் பண்றதுனால உங்களுக்கு எந்த விதத்திலயும் அவமானம் வரப்போறதில்ல. ஒருவேளை அப்படி வருதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு அத பத்தி எந்த கவலையும் இல்ல. வாங்கி பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? அத்தை, பாத்தீங்களா எவ்வளவு ராங்கா பேசுறான்னு? பாத்தீங்களா? உங்க மானம் மரியாதை எல்லாத்தையும் ரோட்ல பறக்க விடணும்னு திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்கா இவ. அத்தை, நீங்க இத சும்மா விட்டுறாதீங்க. இன்னைக்கு இவ்வளவு ஒரு கை பார்த்துட்டு தான் நம்ம இங்க இருந்து நகர்றோம். ஏய், என்ன அத்தை ஏத்தி விடுறியா? வியாபாரம் நடக்கிற இடமேனு பாக்குறேன் இல்ல? அத்தை, பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் உங்களை ஏத்தி விடுறேனா? இவ இப்படி ரோட்ல நின்னு உங்க பேரை கெடுத்துட்டு இருக்கா. இப்படி பண்ணாதன்னு சொல்ல வந்தா அவ பாருங்க அத்தை, என்னைய குத்தம் சொல்ல வரா. ஏய், சும்மா நடிக்காதே. என்கிட்ட சண்டை போட வைக்கணும் தான் திட்டம் போட்டு நீ உங்களை கூட்டிட்டு வந்திருக்க. இப்போ நல்லவ மாதிரி பேசுறியா? ஏய், இப்ப நீ முடிவா என்ன தாண்டி சொல்ல போற? முதல்ல அத சொல்லு. என்னங்க அத்தை, உங்களை சாப்பிட்டுட்டு திரும்பவும் சண்டைக்கு வாங்க.
ஹேய், நீ எல்லாம் எனக்கு சமமா சண்டை போடுற அளவுக்கு ஒரு ஆளாடி நீ. கூடிய சீக்கிரம் உனக்கு வெக்கரண்டி வேட்ட. அம்மா வாங்க, ஐயா வாங்க. அன்லிமிட்டெட் டிஃபன் தான். வெறும் 50 ரூபாய் தான். வாங்கம்மா வாங்க. வந்து மீனாட்சி மெஸ்ல சாப்பிட்டு பாருங்க. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு போங்கம்மா. அம்மா வாங்க, ஐயா வாங்கய்யா. அம்மா வாங்க, ஐயா வாங்க. அன்லிமிட்டெட் டிஃபன் தான். என்ன சக்தி இப்படி பேசிட்டு போறாங்க? விடுக்கா, நம்ம வியாபாரத்தை பார்க்கலாம். அண்ணா என்னண்ணா வேணும்? வாங்கண்ணா. எனக்கு சட்னி ஊத்துமா. போதுமாண்ணா? போதுமா. வாங்கம்மா வாங்க, எல்லாரும் வாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யார் போட்டு கொடுத்தா? ஓ, உன்னோட கையெழுத்துல வேற யாரோ போட்டு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்கன்னு இதுக்கு ஏதாவது கதை சொல்ல போறியா? சொல்லு. நீதான் கதை சொல்றதுல கில்லாடியாச்சே. இல்ல, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. நான் ஒன்னும் கதையெல்லாம் சொல்லல. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே நான் உங்களை பழி வாங்கணும்னு எல்லாம் நினைச்சதே இல்லைங்க. நான் நினைக்கவும் மாட்டேன். இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. அது எப்படி உனக்கு தெரியாம உன் கையெழுத்து போட்ட நோட்டீஸ் உன் வக்கீல எனக்கு அனுப்பியிருப்பாங்க? அத மட்டும் எனக்கு சொல்லு. இல்ல, உன்கிட்ட கொடுத்துட்டு போறதுக்கான இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை ஆட்டே போட்டிருக்கேன். அட நீ வேற, இதை வச்சு நான் எவ்வளவு பிளான் போட்டிருக்கேன். நீ என்னடானா அசால்ட்ட கொடுத்துறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஏங்க, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. யாரு? இது எல்லாமே அந்த ஏஜிஆரோட வேலைதான். ஆமா. ஏஜிஆரா? அவன் என்ன பண்ணா? இன்னைக்கு நான் லாயரை பார்க்க போனதெல்லாம் உண்மைதான். ஆனா அங்க அவங்க இல்ல. அப்புறம் தனியா ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தப்போ அந்த ஏஜிஆர் வந்தாரு. அப்போதான் என்ன நடந்துச்சுன்னா, இத வச்சு அந்த நலனை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அவனோட மொத்த சாம்ராஜ்யத்தையுமே இத வச்சு காலி பண்ணி அவனை ஒண்ணுமில்லாதவனை ஆக்கி தெரு தெருவா அவனை பிச்சை எடுக்க வைக்க. ஏய், நீ சொல்றதால உண்மையா? ஏஜிஆர் தான் இதுக்கு பின்னாடி இருக்கானா? ஆமாங்க, என்ன நம்புங்க ப்ளீஸ். நம்புங்க. டேய், உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம அதுக்குள்ள என்னென்னமோ பேசிட்டியடா. அடச்சே, நாம தான் அவசரப்பட்டுட்டோமோ. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம கண்மூடித்தனமா இவன் மேல கோவத்தை கொட்டிட்டோமே. இத பாருங்க, இப்ப கூட நீங்க என்ன நம்புறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்றது அத்தனையும் உண்மை. இது நான் சாமியா கும்பிடுற என் அம்மா மேலயும் கோயிலா நினைக்கிற என்னோட மெஸ் மேலயும் சத்தியம். சாரி, நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன்.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன ஜூஸ் இது? இதுவா? இது வெள்ளரி பழ ஜூஸ். நிறைய வெள்ளரி பழம், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் எலுமிச்சை சாறு இதெல்லாம் போட்டு சக்கரை போடாம ஐஸ் போட்டு அடிச்சு குடிச்சா உடம்பு சூடு போற இடமே தெரியாது. ஏய் ஒரு நிமிஷம் இரு. ஆம், இப்ப நீ சொன்ன ஜூஸோட ரெசிபி நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. கேட்டிருக்கீங்களா? எங்க? ஆம், இரு. எங்க கேட்டேன்? ஏய், எஸ், இத நீ அந்த காற்றின் மொழி பாட்காஸ்ட்ல தானே கேட்ட? நானும் கேட்டிருக்கேன். அந்த பொண்ணு தான் இந்த மாதிரி ரொம்ப இன்னோவேட்டிவான ரெசிபி எல்லாம் சொல்லும். அப்படியா? நான் ஒன்னும் அந்த பொண்ணு சொன்னதை வச்சு எல்லாம் செய்யல. எனக்கு இது முன்னாடியே தெரியும். ஏய், சும்மா நடிக்காத என்ன? நீ கண்டிப்பா அந்த பொண்ணு கிட்ட இருந்து காப்பி அடிச்சிருக்க. தயவு செஞ்சு ஒத்துக்கோ. நான் ஓஹோ, அவளை பாராட்டினா உனக்கு கோபம் வருதா? இப்ப பாரு என்ன பண்றேன்னு. ஆக்சுவலா உனக்கு ஒண்ணு தெரியுமா? நானும் அந்த காற்றின் மொழி பொண்ணும் பயங்கர க்ளோஸ். அவளும் நானும் பர்சனலா மெசேஜ் எல்லாம் பண்ணிப்போம் தெரியுமா? சும்மா கப்ஸா விடாதீங்க பாஸ். உங்களுக்கு தான் பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும்னே தெரியாதே. நீங்களாவது அவகிட்ட எல்லாம் பேசுறதாவது. ஏய், என்ன நீ சும்மா டம்மி பேச நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு உன்ன மாதிரி போரிங்கான பொண்ணுங்க கிட்ட தான் பேச பிடிக்காது. அவங்க எல்லாம் எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா பேசுவாங்க. லைஃப எவ்வளோ பிலாசபிக்கலா அவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க தெரியுமா? So I always very happy to share my thoughts with her. ஓஹோ, அப்படியா? இவ்ளோ பேசுறீங்களே, எப்பவாச்சும் அவளை நீங்க பாத்திருக்கீங்களா? என்ன முழிக்கிறீங்க? அவளை பாத்திருக்கீங்களா? அட்லீஸ்ட் அவ பேராச்சும் தெரியுமா? ஐயோ, அந்த பொண்ண பார்த்தது இல்லையா, பேரு கூட தெரியாதா, ஆனா க்ளோஸா பேசிப்பாங்களாம். என்னங்க இது உலக மகா உருட்டா இருக்கு. ஆமால, அட்லீஸ்ட் அவ பேரு என்னன்னாச்சும் கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல. ஓகே, ஏய் ஜூஸுக்கு தேங்க்ஸ். அந்த காற்றின் மொழி பொண்ணோட பேரை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வர வச்சதுக்கும் தேங்க்ஸ். நீ போ 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 போ. நானு அந்த பொண்ணுகிட்ட பேர் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். கேளுங்க, நல்லா கேளுங்க. கேக்குறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய், என்னடி இது? இங்க என்ன நடக்குது? எனக்கு தலையும் புரியல, வாலும் புரியல. அவங்க கோயிலுக்குள்ளே வர முடியாதுன்னு நினைச்சா அவங்க வந்து எல்லாத்தையும் பண்ணினுக்குறாங்க. எக்கா கொஞ்சம் கம்முன்னு இருக்கா.
சித்தார்த்துக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாதுன்னு அன்னலட்சுமி நிறைவேற்றாம விட்ட நேர்த்தி கடனை இப்ப நான் நிறைவேற்றிட்டேன். ரொம்ப சந்தோஷம்மா. அன்னலட்சுமி விட்ட நேர்த்தி கடனை நீ நிறைவேற்றி கொடுத்துட்ட. இவ்வளவு நாள் இது எங்களுக்கு ஒரு மனக்குறையாவே இருந்துச்சு. இப்ப எங்க எல்லார் மனசுக்கும் சந்தோஷமா இருக்குமா. என்ன தமன்னா, எல்லாரும் மறந்து விட்டுருவாங்கன்னு கமுக்கமா இருக்கிற போலயே. ராத்திரியும் ஆயிடுச்சு, இப்ப வரைக்கும் அலகு குத்தி தீச்சட்டி எடுக்க ரெடி ஆகாமலே இருக்கிற. என்ன ராணி நீ? தமன்னா ஏதோ கோவத்துல சொல்லிருப்பா, அதெல்லாம் போய் பெருசா பேசிக்கிட்டு இருப்பியா நீ? அதை விடுமா. தமன்னாவை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்க மீறவே மாட்டா. வாக்குங்கிறது அவளுக்கு உசுறு மாதிரி. என்ன தமன்னா? ஏமா ராணி, என்ன இதெல்லாம்? அது ஒண்ணும் இல்ல தாத்தா. தமன்னா அலகு குத்தி தீச்சட்டி எடுக்கிறேன்னு சொல்லிக்கிறாள். அப்ப அதை செய்யாம விட்டா நம்ம வீட்டுக்கு தானே கஷ்டம். என்னைக்குமே ஒரு வாக்கு குத்தா அத நிறைவேற்றணும். அதுவும் தெய்வ வாக்கு இல்ல. தமன்னா என்ன தீச்சட்டி எடுக்க மாட்டேன், அழகு குத்த மாட்டேன் நான் சொன்னா? அப்படிலாம் சொல்லல தமன்னா. தமன்னா, எல்லாரும் ரவுண்டு கட்டிட்டாங்க, வேற வழியே இல்லம்மா. பேசாம போய் செஞ்சிருமா. அவதான் டைம் பார்த்து வச்சு செய்யறானா நீங்களுமா? நான் ரெடியாகி போய் அலகு குத்தி தீச்சட்டி எடுக்கிறேன். எப்படியோ இப்ப நீ பண்ண விஷயத்த தமன்னா மறக்கவே மாட்டா ராணி. பின்ன என்ன பாப்பா, உன்னையும் அத்தையும் பார்த்து தப்பானவங்க, துர்சக்தி, அது இதுன்னு சொன்னா சாமி விட்டுருமா என்ன? விடவே விடாது. இப்ப பாக்க தானே போற இவ என்ன கஷ்டப்பட போறான்னு. சாமி பாத்து பாத்து. அதெல்லாம் சரியாயிடுமா. சாமிக்காக பண்ணும்போது எதுவும் ஆகாதுமா. ஒரு 3 சுத்து சுத்திட்டு வாங்க. பாத்துமா பாத்து. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ அங்கிள், இது லாக் ஆகல அங்கிள். என்ன சபி? அங்கிள் ஸ்டாப் பண்ணுங்க அங்கிள், இது லாக் ஆகல. ஐயோ ஸ்டாப் பண்ணுங்க. ஏங்க ரைட் ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் தி ரைட். அபி ஏந்திரி. ஏய் அறிவில உனக்கு? நீ பாட்டுக்கு ரன்னிங்ல இறங்கிட்டு இருக்க. எவ்வளவு டேஞ்சர் தெரியுமா? ஐயோ அபி, பெல்ட்டுக்கு என்னாச்சு? ஏன் பயந்து போய் கத்துன? என்ன உளறிட்டு இருக்கீங்க? எதுக்காக குதிச்சீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? ஐயோ எனக்கு ஒண்ணு இல்ல.
உன் சேஃப்டி லாக் சரியா லாக் ஆகாம நீ கீழே விழுந்துருவியோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. அதனால தான் நான் இறங்கி வந்தேன். சேஃப்டி லாக் லூஸா இருந்தாலும் நான் சீட்டை டைட்டா பிடிச்சிட்டு தான் இருந்தேன். உங்களை யாரு குதிச்சு வந்து பெரிய சீனா கிரியேட் பண்ண சொன்னது? ஏமா அறிவு இருக்காமா உனக்கு? எதுக்குமா குதிச்ச? இல்லங்க, சேஃப்டி லாக் ஆகாம கலண்டுருச்சு, அதனால தான். என்னது கலண்டுருச்சா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. எல்லாத்தையும் நான் செக் பண்ணனே. நீ தான் கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்க. ஹலோ, யார் கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்கா? நானா? நீ சரியா உன் வேலையை பார்த்திருந்தா நான் ஏன் குதிக்கிறேன்? யார வேலை பார்க்கலன்னு சொல்ற? நான் சரியா வேலை பார்க்கல, நீ பாத்தியா? பாத்தியாமா நீ? ஆமா, நான் பார்த்தேன். சேஃப்டி லாக் கழண்டுருச்சு. உங்களை நம்பி தானே இத்தனை பேரும் ஏறாங்க. அந்த சேஃப்டி லாக் கழண்டு விழுந்துச்சுன்னா கீழே விழுந்தா யார் பொறுப்பு? நீங்க ஏத்துப்பீங்களா? நிறுத்துங்க. சேஃப்டி லாக்க நீ சரியா போட்டியா இல்லையா? சார் இல்ல சார், நான் சரியா தான் சார் போட்டேன். தேவையில்லாம இவங்க தான் சார் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. போய் சொல்லாதீங்க. நீங்க சேஃப்டி லாக் போடல, நான் பார்த்து தான் குதிச்சேன். அபி, சேஃப்டி லாக் போடல தானே? அது லூஸ் ஆகி கழண்டிருக்கும் போல. சேஃப்டி லாக் போடவே இல்ல. அபி ஓகே, பெரிய பொண்ணு, பார்த்து உஷாராகி சத்தம் போட்டா. அதே அஞ்சலி மாதிரி சின்ன பொண்ணா இருந்தா என்னங்க பண்றது? நீங்க லாக் சரியா போடலங்கிறது உண்மை. யோ, இப்படிதான் நீங்க வேலை பாப்பீங்களா? இதான் சேஃப்டி பாக்குற லட்சணமா? சார் இல்ல சார், நான் சரியா தான் சார் போட்டேன். எழில், அதான் யாருக்கு எதுவும் ஆகலல்ல, வாங்க போலாம். சரி சரி, எல்லாரும் போலாம் வாங்க. எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்காங்க பாத்தீங்களா? என்னப்பா இப்படி பண்ணிருக்கீங்க? எதுவும் ஆகல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எல்லாரும் ஆர்டர் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு டாடி. ஓகே சார், இங்க வாங்க. தோரன் சார். என்ன இருக்கு சார்? பரோட்டா, சப்பாத்தி, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், போண்டா, பகோடா, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் ஃப்ரை எல்லாமே இருக்கு சார். இல்ல, நான் கேக்குறதே ஹெல்தியான ஃபுட். அது என்ன இருக்கு? எல்லாமே ஹெல்த்தி தான் சார். நமக்கெல்லாம் எல்லாமே க்ளீனாக இருக்கும். இல்ல இல்ல, நீங்க வந்து க்ளீன் அண்ட் ஹைஜீனிக் ஃபுட் சொல்றீங்க. நான் கேக்குறதே ஹெல்தி ஃபுட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சூப், அப்புறம் வெஜ் சாலட், கர்ட் ரைஸ், கட் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அந்த மாதிரி. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். அப்ப நீங்களா என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ, என்னது இது? இதெல்லாம் நம்ம சாப்பிட போறீங்க? மேடம், என்னைக்காவது ஒரு நாள் தானே வெளியே வரும். இங்க வந்துட்டும் வீட்ல இருக்கிற மாதிரியே இருக்கணும்னா எப்படி மேடம்? ஏமா அந்த பொண்ணு எங்க பாத்தீங்களா? இல்லைங்க சார், பார்க்கல. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்கம்மா. இல்ல, பார்க்கல சார். இதெல்லாம் செட்டே ஆகாது. நம்ம வேற ஏதாவது ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். மனோ, வேற ஏதாவது ஹெல்தி ஃபுட் இருக்கிற ரெஸ்டாரண்ட் ஆப்ல ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பாரு. நம்ம வெளியில போய் சாப்பிட்டுட்டு திரும்பி இங்க வந்துக்கலாம். ஓகே? நான் போய் பக்கத்துல வேற ஏதாவது நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு விசாரிச்சுட்டு வரேன். ஓகே? அது வரைக்கும் யாருமே சாப்பிடக்கூடாது.
டாடி இப்போ வந்துருவேன். ம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மரியாதையா போயிடுங்க பிரதர். இல்லைன்னா நான் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தயவு செஞ்சு போங்க பிரதர். இதோ பாரா சாரு கோவத்தா. என்னங்க அங்க பாருங்க. டேய் மரியாதை அங்க பேச்ச கேளு, இல்ல அடிபட்டு செத்து போவ. யோ மறுபடியும் சொல்றேன், சொன்னா கேளு. கொலை வெறியில இருக்க, தயவு செஞ்சு போயிடு. ஒரே அடி எல்லாம் காலி. முருகா டேய் இருடா விக்கி. அங்க என்னப்பா சத்தம்? என்ன பிரச்சனை உனக்கு? டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நான் பாத்துக்கிறேன். அப்பாவை அங்க யார் காலையுமே பிடிச்ச மன்னிப்பு கேட்கிற மாதிரி விட்டுறாதடா. அப்பாவையா? பாத்துக்கோ, நான் இப்ப வந்துடுறேன். பஸ் வாங்க போலாம். பஸ் வாங்க பஸ். டேய் அம்மா இதுக்காக எங்க நிக்கிறாங்க? பெருமாள் இங்க தானே உங்களுக்கு லொகேஷன் அனுப்புனாரு. ஆமா ஐசு. அப்போ அத்தையும் விக்ரம் அம்மாவை தேடி தான் இங்க வந்திருக்கணும். வா போய் பாப்போம். அது வந்து ஐயா முருகன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாயா? அழாதீங்கப்பா. முருகன் என்ன சொல்ல சொன்னா சொல்லு. ஐயா அது காணாம போனதா சொன்ன அந்த பணத்தை முருகனே பஞ்சாயத்துல கொண்டு வந்து கொடுத்துட்றேன் ஐயா. அது மட்டும் இல்லையா, நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை எனக்கு கொடுங்க, என் அப்பாவை மட்டும் எதுவும் பண்ணிட வேண்டாம்னு சொல்ல சொன்னாயா. பாத்தியா மூர்த்தி, நான் சொன்ன மாதிரியே முருகன் சீனுக்குள்ள வரான் பாத்தியா? இதுக்கு தான் நான் அப்பயே உங்ககிட்ட சொல்லி வச்சேன், இதுதான் சரியான நேரம். நான் சொன்னதை நீ பேச ஆரம்பிச்சிரு. சரி, இதை விட்டுரு சிவா, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, இந்த நீலி கண்ணீரெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஃபீல் பண்ணாதீங்கண்ணே, இதெல்லாம் பச்சை வேஷம். தம்பி அப்படி சொல்லாதீங்க தம்பி. ஆல்ரெடி ரிஹர்சல் பார்த்து வச்சிருந்த நாடகத்தை அரங்கேற்றிட்டு இருக்காங்க இவங்க. களவாணி பசங்கண்ணே, என்னம்மா நடிக்கிறாங்க பாருங்க. எங்க காவேரி மேடம் இன்னும் காணுமே? ஐயா, அதான் என் பையன் வந்துடுறேன்னு சொல்லிருக்காள் ஐயா. சொல்லிட்டே இருக்கிறேன், பெரிய இவன் மாதிரி போயிட்டு இருக்க. உள்ள போடா. விஜய் வேற இங்க வந்துட்டான், கேள்வி மேல கேள்வி கேட்பான். ஏதாவது சொல்லி சமாளிப்போம். யோ சொல்றத கேளு, பேசாம போயிடு, கையெடு. இல்லனா என்னடா பண்ணுவ? சொன்னா கேட்க மாட்டியா? ஏய் ஏய், ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தனா, இன்னைக்கு நீ என்னோட பைக்ல வா. மாயா பவானி கூட போட்டோம். சீனு மாமா, நல்லதா போச்சு மாமா. நானே இன்னைக்கு சீக்கிரமா போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னாச்சு சீனு, திடீர்னு தனாவை கூப்பிடுறேன்? அது தனா கிட்ட நான் கொஞ்சம் பர்சனலா பேச வேண்டியிருக்கு. பைக்ல ஒன்னா வந்தா பேசிடுவேன், அதனால நீ பவானி கூட போ. நான் உன்னை அப்படி பேசினதுக்கு நீ வாண்டடா தான் என்ன அவாய்ட் பண்றேன்னு எனக்கு தெரியுது சீனு. வாங்க மாமா போலாம்.
நீ காலேஜ் முடியறதுக்குள்ள வந்துரு. டாடா, பை பை. நீ கவலைப்படாத மாயா, அவங்களுக்கு முன்னாடி நாம போயிடலாம். தேங்க்ஸ் மாமா. ஏய் தனா, நீங்க போயிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். சரி, வா போலாம். சீனு, ஒரு நிமிஷம். என்ன சீனு, என்ன பிரச்சனை? உன் நடவடிக்கையை பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன நீ அவாய்ட் பண்றியா? சாரி சீனு, எனக்கு புரியுது. நான் அன்னைக்கு உன்னை அப்படி பேசிருக்க கூடாதுதான். அது உன்னை ஹர்ட் பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிடு. உன் தப்ப நான் சுட்டி காட்டுறேன்னு நான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். அன்னைக்கு ஏதோ ஒரு டென்ஷன், அதான் நான் கொஞ்சம் கண்ட்ரோல இழந்து வார்த்தைகளை விட்டுட்டேன். குச்சி கட்டினதை வச்சு நீ மாமா முறை கொண்டாடி பேசினது, என்ன வேலை வாங்கினதெல்லாம் ஃபன்னுக்காக கூட இருக்கலாம். அத நான் அவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிட்டு பேசிருக்க கூடாதுதான். உன் பொசிஷன்ல நின்று நான் பார்க்காம ஏன் ஆங்கிள் இருந்தே நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். உன் மனசுல ஆசை வச்சிருந்தது தப்பில்ல, ஆனா காலம் கடந்து நீ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணதுதான் தப்பாயிடுச்சு. திரும்பவும் சொல்றேன் சீனு, ஏதோ ஒரு எமோஷன்ல உன்னை கொஞ்சம் தப்பா பேசிட்டேன். கொஞ்சம் இல்ல, நிறையவே பேசிட்டேன். அப்படி நான் சொன்னதுக்கு நீ என்ன மன்னிச்சிடு சீனு. இதெல்லாம் நான் உன்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நினைச்சு பார்த்தப்போ அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. சரி, உன்னை தனியா பார்த்து பேசி சாரி கேட்கலான்னு தான் இருந்தேன். அதுக்கு இப்போதான் எனக்கு சான்ஸ் கிடைச்சது. எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிடு. உன்னை ஹர்ட் பண்ண நான் பேசினதெல்லாம் என் ஹார்ட்ல இருந்து வந்ததில்ல, ஒரு எமோஷன்ல பேசினதுதான். இப்போ சொல்லுச்சீனு, எல்லாம் ஓகே தானே? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யாரும் எதிர்பார்க்காத விதமா நீ கப்ப ஜெயிச்ச. இது எதுக்குமே நான் காரணம் இல்ல கோச், நீங்க தான் கோச் காரணமே. நீங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கை தான், நீங்க எனக்கு கொடுத்த பிராக்டிஸ், நீங்க விளையாடின பழைய மேட்சோட வீடியோஸ், இப்படி வெறும் நீங்க தான் இருக்கீங்க. நான் ஜஸ்ட் அத எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தேன். அதை எக்ஸிக்யூட் பண்றது எல்லாராலையும் முடியாது தானா. சொல்லி கொடுக்கறவங்கள விட டேலண்ட் அதிகமா இருக்கிறவங்களால தான் அதை ஜெயிக்க முடியும். ரியலி யூ ஆர் டேலண்டட். அத கூட நீங்க தான் சொன்னீங்க கோச். எனக்கு அது தெரியல கோச். நான் மட்டும் அல்ல, இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த ஊர் சொல்லும். ஊர் சொன்னதுக்கு அப்புறம் நாடு சொல்லும். ஐயோ கோச், நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. அத உன்னோட அடுத்தடுத்த வெற்றி நிச்சயம் பண்ணும். இதுக்கு உனக்கு கண்டிப்பா ஒரு பரிசு கொடுத்தாகணும். அதான் கப்பு கொடுத்தாங்களே கோச். அது அவங்க கொடுத்தது, நான் கொடுக்க வேணாமா? அதான் பார்ட்டியே கொடுக்கறீங்களே. அது அவங்களுக்கு. உழைச்ச உனக்கு, இன்னும் உழைக்க போற உனக்கு பர்சனலா ஒன்னு கொடுக்க வேணாமா? அது
1 minute. தனா, இது என்னோட கிஃப்ட். என்னது இது? ஓபன் பண்ணி பாரு. ஒழுக்கத்தை கெடுக்கிற மொபைல் போனுக்கு என் வீட்டுல இடம் இல்ல. என்ன கோச், மொபைல் போன் கொடுத்திருக்கீங்க? ஆமா, ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட மேட்சை பத்தி பேசுறதுக்கு, பிராக்டிஸ் இருக்குன்னு சொல்றதுக்கும் என்னால செவரேறி குதிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு வாட்டி ஏறி குதிச்சு 2 நாள் நான் இடுப்பு பிடிப்புல நான் அவஸ்தைப்பட்டேன். அதான் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த போன், அதுல சிம் போட்டு ஆக்டிவேட்டும் பண்ணியாச்சு. உனக்கு ஏதாவது வேணும்னா நீ எனக்கு கால் பண்ண, நான் ஏன் நம்பரையும் அதுல ஃபீட் பண்ணி வச்சிருக்கேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன ட்ரெஸ் மாத்திட்டீங்க? நாங்க நல்ல ட்ரெஸ்ல போனாதான் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதே. இந்த மாதிரி பிச்சைக்கார ட்ரெஸ்ல தானே வர சொல்லிருக்காங்க. சரி, அவங்க கூடவே வேலைக்கு போயிடுங்க. அங்கிருந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கிளம்பி வீட்டுக்கு வந்துருங்க. செல்விக்கு தெரியாம சாப்பாட்டுல பாய்சன் கலக்கணும். அதுவும் நீங்க தான் கலக்கணும். நானா? ஆமா, அப்பதான் டவுட்டே வராது. சேதுவும் அண்ணனும் ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க. சோ பாயாசத்துல தான் பாய்சனை கலக்கணும். நான்சி, என்ன யோசிக்கிற? நீயே கலந்துருவியா? சூப்பர் சூப்பர். நீங்க தான் கலக்கணும். ஏன்னா இதனால பலன் உங்களுக்கு தான் அதிகம். ஷேர் கிடைக்கும்ல. ஆனா செல்வி பாத்துட்டானா என்ன பண்றது? நீங்க யூனிட்க்கு போனதும் அப்படியே தலைவலி தாங்க முடியலன்னு சொல்லுங்க. சுபாஷ், நீங்க என்ன பண்றீங்கன்னா டாக்டர் கிட்ட போறதா சொல்லிட்டு அர்ச்சனாவை கூட்டிக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்துருங்க. ஓகே. வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க. செல்வி கவனத்தை நான் திசை திருப்புறேன். அந்த நேரத்துல நீங்க உள்ள வந்து பாயாசத்துல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாய்சனை பாயாசத்துல கலந்து அப்படியே சத்தம் இல்லாம யூனிட்க்கு போயிட்டே இருக்கணும். ஓ. செல்வி சாப்பாடு கொண்டு வருவா. நல்ல இலை போட்டு மொத்த கும்பலும் சாப்பிடும். எது நடந்தாலும் உங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. வாட் அ பிளான். மிரட்டிட்டீங்க. இந்தாங்க. சீதா, என்ன வேலைக்காரி மாதிரி நடத்துறல? கண்டவங்களுக்கும் டீ காஃபி கொடுத்து எச்ச கிளாஸ கழுவ வைக்கிறல? உனக்கு இருக்குடி, உனக்கு இருக்கு. டீ காஃபி மட்டும் இல்ல,
பாயசமும் கொடுக்கறேன். சரி சரி கிளம்புங்க. சீதா கதையை முடிச்சுட்டு உங்க 2 பேரையும் ஒழிக்கணும், ஒழிச்சு கட்டணும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏன் இப்படி திருன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க? வேலையை பார்த்துட்டு தானே இருக்கோம். இதுக்கு மேல என்ன செய்யணும்னே? எங்க மொழியே அப்படிதான். நாங்க என்ன திருட்டுத்தனமா பண்றோம்? திருன்னு மொழிக்கிறதுக்கு. உங்களை நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க வேலை பார்க்கறது எங்களுக்கு தெரியும். உங்க திருட்டு முழிக்கலாம் எங்களுக்கு விளக்கம் கொடுக்காதீங்க. பரவாயில்ல விடுங்க டாடி அங்கிள். அவங்க இவ்ளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். வீட்ல இருந்தா நான்சி கூட சேர்ந்து கெட்ட கெட்ட விஷயங்களெல்லாம் யோசிப்பாங்க. நம்ம கூடவே தானே இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இவங்களும் நல்லவங்களா மாறிடுவாங்க. யாருக்காகவோ வேலை செய்யற மாதிரி நீங்க 2 பேரும் வேலை செய்யாதீங்க. இது நம்ம வேலை, நம்ம கௌரவம். இந்த வேலையை முடிச்சாதான் குடும்ப மானத்தை காப்பாற்ற முடியும். அதுக்காக தான் நான் சத்யனை கூட கவனிக்காம இங்க வந்து உங்களோட வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி செய்யாதீங்க, புரியுதா? நாம இவ்ளோ கஷ்டப்பட்டு செய்யற வேலை சக்சஸ் ஆகலனா அப்புறம் நம்ம கம்பெனியை மூடிட்டு வீட்லயே உட்கார வேண்டியதுதான். உங்க ஃப்ரெண்டு நான்சி சந்தோஷமா லண்டனுக்கு போற வேலையை கை விட்டுட்டு கம்பெனி எடுத்து நடத்த ஆரம்பிப்பாங்க. நாம எல்லாரும் வேலையை விட்டுட்டு கூலி வேலைக்கு தான் போக வேண்டியது இருக்கும். அத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு சின்சியரா வேலையை பாருங்க. நல்ல புத்தியில உரைக்கிற மாதிரி சொல்லு சீதா. கூட இருந்தே குடி பறிக்கிறது உங்க தலையிலேயே மண்ணள்ளி போட்டுக்கிறதுக்கு சமம். சரி சரி நடக்கட்டும். வேலை பார்க்கறவங்களுக்கு டீ கொண்டு வந்து கொடு. எனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. வேற யாரையாவது கொடுக்க சொல்லுங்களேன். உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு. உங்களுக்கு வேலை பார்த்து பழக்கம் இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு நாள் வந்து வேலை பார்த்ததும் அழுத்து போச்சா? அதுக்குள்ள வேற ஒரு ஆளை வச்சு டீ காஃபி எல்லாம் கொடுக்க சொல்றிய? ஐயோ, எனக்கு நிஜமாவே உடம்புக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வேலைக்கெல்லாம் அவ சாக்கு சொல்ல மாட்டா. நிஜமாவே அர்ச்சனாக்கு காலையில இருந்து உடம்பு ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஆமா ஆமா, அவங்க உடம்பு ஒரு மாதிரியா குண்டா தான் இருக்கு. வேலை பார்த்தாதான் உடம்பு குறையும், இல்லனா ஊதிக்கிட்டே தான் போகும். அப்புறம் வேலை பார்க்க நினைச்சாலும் முடியாது. ஏய், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு. என்னெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காத. ஆண்டி, அவங்க உங்க நல்லதுக்காக தானே சொல்லுதாங்க. இப்பவே இப்படி இருக்கிய, விட்டா இப்படி ஆயிருவிய. அதனாலதான் அவங்க செய்ய சொல்றாங்க. எப்படி கிண்டல் பண்றாங்க பாருங்க. அர்ச்சனா, டைம் ஆகுது, சீக்கிரம் ஆரம்பி. ஐயோ, என்னவோ ஒரு மாதிரியா இருக்கு. அர்ச்சனா, நிக்க கூட முடியலையே. அர்ச்சனா, அப்படியே என்னாச்சு? தலையெல்லாம் சுத்துதே. ஐயோ அர்ச்சனா, என்னாச்சு? பயமா இருக்குங்க. எங்க நிக்க முடியலங்க. இவங்களுக்கு ஏதாவது விசேஷமா? குடும்ப கட்டுப்பாடெல்லாம் பண்ணிட்டாங்களா இல்லையா? ஏய், என்ன எங்களை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் கிண்டலா இருக்கா? இந்த கம்பெனில நாங்களும் ஓனர்ஸ் தான். வேலை செய்ய வந்தவ வேலையை மட்டும் பாரு. பத்மாக்கா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அக்கா அக்கா கோச்சுக்காதீங்க அக்கா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். டேய் என்னடா வீட்லயே ஆரம்பிச்சிட்ட? ஆமா, குஷ்டு வீட்டுக்கு வந்தா அத்தை ஒரு பக்கம் முறிக்குது. இந்த சைடு நான் அப்பா எப்படி நடந்து வர்றேங்கிறத பார்த்தே ஒரு கணக்கு போடுறாரு. முடியல, அதெல்லாம் அவாய்ட் பண்ணதான் இப்படி. இப்ப பாரு, யாருக்கும் பிரச்சனை இல்லை. நான் பாட்டில் இப்படியே அடிச்சுட்டு இங்கேயே படுத்துப்பேன். ஒருத்தருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதான் ஃபுல் செட்டப் ரெடி பண்ணி வச்சிருக்கியே. நான் ஃபுல் செட்டப்பு இந்த பார், தொட்டுக்க சிப்ஸ் மட்டும்தான் இருக்குது. என்ன மணக்க மணக்க சிக்கனு மட்டனு சைடிஸ் வச்சா உட்காந்துக்கிறேன். ஆமா, நீதான் ரொம்ப நல்லவனாச்சே. போ போ, காத்தடிச்சு உன் மேல வாடப்பட்டுற போது.
அப்புறம் அப்பா அதுக்கு என்னதான் புடிச்சு ஏறுவார். போ. மாறா, டேய் டேய் டேய், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. நான் பேசணும்? நீ போனதுக்கு அப்புறம் அப்பா கடைக்கு வந்தாருடா. அவர் தான் ரெகுலரா வர்றவர் தானடா. ஏதோ புது தகவல் மாதிரி சொல்லுங்கிற. என்ன நடந்துச்சுன்னு கேளுடா. சரி சொல்லு. அவர் வந்ததும் நீ எடுத்த முடிவை பத்தி விசாரிச்சாரு. என்ன சொன்னாரு? நீ தான் அதை பண்ணேன்னு தெரிஞ்சா அப்பா டென்ஷன் ஆவாருன்னு உன்னை காப்பாத்துறதுக்காக நான் தான் அதை பண்ணேன்னு சொன்னேன். அப்புறம் நீ தான் பண்ணன்னு சொன்னோன்னே பயங்கரமா பாராட்டியிருப்பாரு. எப்படிரா கரெக்டா சொல்ற? ஆமா, பாராட்ட தானே செய்வாரு. நான் சொன்னா மட்டும்தான் அவருக்கு பிரச்சனை. இது என்ன புதுசா அவன் நடக்குது? மனசார பாராட்டினாரா? நான் இடத்துல இருந்திருந்தா இதுதான் பண்ணிருப்பேன்னு சொன்னாரு. என் புள்ளன்னு நிரூபிச்சிட்டேன்னு என்னை கட்டி பிடிச்சாரா. சூப்பர்ரா, வாழ்த்துக்கள். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? நல்ல பேர் எடுத்துட்டல. டேய், இது உனக்கு கிடைக்க வேண்டிய பேர்ரா. நியாயமா பார்த்தா அவர்கிட்ட இருக்கிற நிறைய குணம் என்னை விட உன்கிட்ட தான் அதிகமா இருக்கு. அப்படியா? ஆனா அவர் உன்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாருடா. அப்படியா? டேய், இந்த நக்கல் தானே வானான்றது. சரி, நக்கல் பண்ணல சொல். நீ சொன்ன வார்த்தைய அச்சு மாறாம அவரும் சொன்னாரா. சரி, என் ரூம்ல வேர்க்கடல இருக்கு, கொஞ்சம் எடுத்து வரியா? டேய், நான் எவ்வளவு சீரியஸா பேசுனுங்கிறேன், நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற. டேய், இதுல என்னடா சீரியஸ் இருக்குது? டேய், நீ அவரும் ஒண்ணுதான்டா. அதை அவரு புரிஞ்சுக்கல, அதான் பிரச்சனை. நான் செஞ்ச தப்ப நீ செஞ்ச தப்பா, நீ செஞ்ச நல்லத நான் செஞ்சதா நம்புறாரு. இன்னும் சொல்ல போனா நீ தாண்டா ரொம்ப நல்லவன். நான்லாம் உன்ன மாதிரி இல்லடா. எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆகுதுடா. டேய், முடியலடா. ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க இங்க வந்து சரக்கு அடிக்கலான்னு பார்த்தா அது கூட விட மாட்டேன். இங்கே வந்து குத்துது கொடையுதுன்னு. போடா, நான் அந்த பக்கம் எங்கேயாச்சும் குடிச்சுக்கிறேன். என்னடா இன்னும் பேச வேண்டியது எவ்வளவு இருக்குதுடா. உட்காரு. இந்த பாரு, சும்மா இப்படி அனுத்திட்டே இருந்தா நான் பாட்டுல போயிடுவேன். சரி சரி, நான் அதுவும் பேசல. நீ உட்கார் உட்கார். வா வா வா, நம்ம வேற விஷயம் பேசலாம். இந்த சைடிஷ். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய், எனக்கு ஒரு பெக் ஊத்துறா. ஏதே படா குர்ரா, குடிக்கணும் போல ஆசையாகுது. டேய், மரியாதையை எஞ்சி போயிடு. நான் தான் ஊட்டி கொடுத்தேன்னு தெரிஞ்சதுன்னா அவள் தான் டாடி என் மேல ஏறி டான்ஸ் ஆடுவாப்ல. டேய் ப்ளீஸ்ரா. இங்க பாருடா, உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. வான்னா கொஞ்சோண்டு மூடியில ஊத்தார மோந்து பார்த்து போதை ஆயிக்கோ. சரக்கடிக்க வந்துட்டான். டேய் 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 டேய், பைத்தியக்காரா, தண்ணி ஊத்தலடா. இருக்கா, இந்தா தண்ணி குடி. கொடு. ஐயோ மாறா, உன்னை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? டேய், 2 பேக்குக்கே வாடா நடத்து. சரி, உனக்கு வேற யாரெல்லாம் பிடிக்கும்? எனக்கு உன்னதான்டா பிடிக்கும். அப்போ கண்மணி? கண்மணி என்னடா கண்மணி? என் கண்ணுமணியே நீதான்டா. அதுக்கப்புறம் தான்டா எல்லாரும். ஆமா, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கண்மணிக்கு அனுப்புனா சிறப்பா இருக்கும்ல? அனுப்பு, எனக்கு நான் பயமா? ஓஹோ. சின்ன வயசுல எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீ தாண்டா முன்னாடி வந்து நிப்ப. இப்பவும் அப்படிதான். நிஜமாவே உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும்டா. எவ்வளவு? இவ்வளோ இல்ல இல்ல இல்ல. என்ன
டேய் பாத்துடா. இவ்வளோ பிடிக்கும். டேய் மனித புரிந்து கொள்ளது மனித காதல் அல்ல. டேய் 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 இன்சைட் வாடா. அதையும் தாண்டி புனிதமானது. டேய் புனிதமா தூங்கி நிக்கறாரா பைத்தியக்காரா. புது மாப்பிளடா, கீழே ஊந்துற போற. இப்படி வா, அப்புறம் மூஞ்சி மாறிட போகுது. கண்மணிக்கு உன் அடையாளமே தெரியாம போடும். கண்மணி அன்போட காதலன் நான் ஏதும் கடிதமே. வாடா தம்பி. ஏண்டா முத்த எனக்கா இல்ல கண்மணிக்கா? பிரதர்ஸ் பாஸ்துக்குள்ள நோ கேர்ள்ஸ். ஆமா, உன்னை கட்டிக்க போறவடா உன் ஒய்ஃப்டா. இருக்கட்டும், எனக்கு என் தம்பி தான் முதல்ல. சரி வா உட்காரு, வா உட்கார்ந்து பேசலாம் வா. உனக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ எதையும் வெளிய காட்டிக்க மாட்ட. அபிராமியே தாலாட்டும் சாமியே நீதானே தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா? போதுமா? இல்ல, கை கொடு. ஏன்டா? இல்ல 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 சரி வா உட்காரு வா. பாத்து பாத்து பாத்து. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.